வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு நேச்சுரல் கூலண்ட் ரெசிபி. இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுடைய உடம்பில் இருக்கிற அந்த நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்காகவும் பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கும் இரும்பு சத்து 2 மடங்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் பர்சன்டேஜும் அதிகரிக்கும். இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேபிஸ்க்கான இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் ப்ளஸ் நேச்சுரல் கூலண்ட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 4-5 துண்டு பீட்ரூட் மேலே இருக்கிற தோலையெல்லாம் நல்லா சீவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேட்ஸையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக அந்த வெஜிடபிள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இன்றைக்கி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ராகி மாவு கேழ்வரகு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு அந்த நெய்லேயே வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. கேழ்வரகு மாவு இந்த ராகி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுடைய அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகாமல் குழந்தைங்களுடைய பாடி வந்து நல்லா கூலாகவே வச்சுருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வேகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போது இது வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா டக்குன்னு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. இல்லை டக்குன்னு உங்களுக்கு வந்து கரைக்க வராது, கட்டி இல்லாமல் கலந்து விட வராது அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் கஞ்சி மாதிரி கூட காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கூல் டவுன் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறி வந்த பின்னாடி இன்னுமே வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதே மாதிரி பீட்ரூட்டும் அந்த டேட்ஸும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுவும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் ஆற வச்சாச்சு. பசும்பாலும் வந்து கொஞ்சமாக காய்ச்சி வச்சாச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா ராகி கஞ்சி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு டேட்ஸ், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட்லேயும் இரும்பு சத்து அதிகம், டேட்ஸும் இரும்பு சத்து அதிகம், அதே மாதிரி கேழ்வரகுலையும் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிளட் பர்சன்டேஜும் வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன்னா டேட்ஸும் பீட்ரூட்டும் சேர்த்துருக்கிறதால இப்போ வேக வச்சுருக்கிற அந்த டேட்ஸு பீட்ரூட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்கும் இல்லையா அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பசும்பால், பிரெஸ்ட் மில்க் இல்லைன்னா ஃபார்முலா மில்க் எது வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் பியூரி. இப்போது இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சர்விங் பவுலில் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து அழகாக ஊட்டி விடலாம். குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த சம்மர் டைமில் நீங்கள் அடிக்கடி இந்த ரெசிபி செய்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.